ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் எங்களோட அப்பா பர்த்டேக்கு வந்து ஷார்ட்ஸாக வந்து எங்கள் அப்பா பர்த்டே வீடியோ வந்து ஒரு குட்டி வீடியோவாக வந்து நான் போட்டிருந்தேன். அண்ட் அன்றைக்கி வந்து நாங்கள் லஞ்சுக்கு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த டைம் வந்து போக முடியாமல் ஆயிடுச்சு. டுடே வி ஆர் கோயிங் டு லஞ்ச். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் வந்து லஞ்சுக்காக ஃபேமிலியோட வெளியில் போகிறோம். ஸோ எப்படி இந்த டே போகுது, நாங்கள் எந்த ஹோட்டலுக்கு போகிறோம், என்ன சாப்பிட்றோம், இந்த டே எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோவுமே வந்து ஆஃப்டர்நூன் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நாங்கள் ஒரு 12 o'clock 12:30 கிட்ட தான் கிளம்பியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து அப்பா வந்து கால் டாக்ஸி எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. இந்த டாக்ஸியோட டீட்டெயில்ஸ் வந்து வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நானே, என் தங்கச்சி, எங்கள் அம்மா 3 பேரும் தான் வந்து ரெடியாகி கார் 12:30க்கே வந்ததுனால கிளம்பியாச்சு. எங்கள் அப்பா மார்னிங்கே எங்கள் கடைக்கு போயிட்டதுனால அதனால எங்கள் அப்பா எங்கள் கடையிலேருந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. நம்மளும் கடைக்கிட்ட வந்தாச்சு. எங்கள் அப்பாவும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிட்டுருந்தோம். இப்போ நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஹக்கீம் தான். ஸோ ஆல்ரெடி வந்து ஹக்கீம்ன்றதை நம்ம சேனலில் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய ஹக்கீம் தி கல்யாண பிரியாணிக்கு போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஹக்கீம்கே நம்ம போகலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தஞ்சாவூரில் இருக்கிற கேஎம்எஸ் ஹக்கீம்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் அப்படியே நான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுமே வந்து வீடியோ எடுத்திருந்தேன். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த டைமில் வந்து மாலை போடுறதுனால நிறைய கூட்டம்லாம் வந்து வந்துருச்சு. இங்கே ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொன்னதே என் தங்கச்சி தான். பட் அவளுக்கு வந்து காரில் வந்தோன்னே மயக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு அம்மா மேலே பார்த்தா என்ஜாய் பண்ணி வந்தா. பார்த்தா பேசக்கூட முடியலட்டா. நானும் இந்த காமெடியை தான் வந்து அங்கே சொல்லிகிட்டே வந்தேன். அப்படியே நாங்கள் ஃபன் பண்ணிவிட்டு ஷாப்கிட்டே வந்தாச்சு. ஸோ இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அனிஃபா ஹோட்டல், பனானா லீஃப் ஹோட்டல், இது ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டில் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து ஹக்கீம் ஷாப் வந்து இருக்குது. ஸோ இதே ஷாப்பை வந்து திருச்சியில் வந்து போகும்போது சாப்பிட்ருந்தோம். நான் அப்போ சொல்லியிருந்தேன் இந்த ஹோட்டல் வந்து தஞ்சாவூர்லேயும் இருக்கான், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்மளே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்காம இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து போயிருந்தோம். ஸோ போனோடனே மெனு கார்டெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் வந்து கொடுத்தாச்சு. ஆப்போசிட்டில் இருக்கிற டிவியில் வந்து அங்கே எப்படியெல்லாம் குக் பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டர்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். என் தங்கச்சி வந்து ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துருந்தா. இது வந்து ஒரு 6 members ஷீட்டு. ஸோ அந்த சைடு வந்து 3 people, இந்த சைடு வந்து 3 people கிட்ட சிட் பண்ணுற மாதிரியான சிட்டிங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சியும் எங்கள் அப்பாவும் அந்த பக்கம், நானும் எங்கள் அம்மாவும் இந்த பக்கம் வந்து உட்காந்துருந்தோம். ஸோ ஆர்டர் பண்ண பிரியாணியும் வந்து வந்தாச்சு. ஆல் டைம் ஃபேவரெட்னாலே பிரியாணி தான். ஸோ எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு, என் தங்கச்சிக்கு 3 பேருக்கு வந்து மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்கள் அம்மா வந்து சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பெருசாக எனக்கு மட்டன்லாம் வந்து பிடிக்காது. இப்போலாம் எனக்கு சிக்கன் பிடிக்கிறது இல்லை. சரி, அதனால மட்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். செம்ம சூடாக இருந்துச்சு. வீடியோவில் எடுத்து காட்டலாமேன்னு எடுத்து காட்டுறதுக்காக எடுத்து செம்மையாக சுட்டுருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண சைடிஷ் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து 65, அதுக்கப்புறமா கிரேவி சிக்கனில் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண எல்லாமே வந்து சாப்பிட்டாச்சு. எல்லா ஃபுட்டுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டெசர்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம், என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து வாங்கியிருந்தோம். ஐஸ்கிரீம் அவ்வளோவா பிடிக்காதுன்றதுனால 2 பேரும் ஒன்று வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். செம்ம வெயிலாக இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக வெயில் பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் போயிருந்த இந்த கார் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ட்ராக்குன்னு சொல்லிட்டு இந்த கார் தான். தஞ்சாவூரில் இந்த கால் டாக்ஸி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தஞ்சாவூருக்குள்ளே உங்களுக்கு எங்கே போகணுன்னாலுமே வந்து இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டிரைவர் அங்கிளுமே வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்பா கூட. ஓகே, வெளிலலாம் வந்து போயிட்டு வந்தாச்சு. லஞ்சும் வந்து முடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டுமே. நீங்களும் வந்து தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து டைம் வந்து ஒரு 3:30 கிட்ட ஆயிடுச்சு. எங்கள் அப்பா அம்மாவும் தூங்கிட்டாங்க, என் தங்கச்சியும் தூங்கிட்டா. இப்போ தான் எனக்கு வந்து ஒரு பார்சல் வந்து வந்துச்சு. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இது என்ன அப்படின்னா என்னோடய ஃபோனுக்காக ஒரு ஃபோன் கேஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ட்ரைபாட் இல்லாமல் இந்த வீடியோ நானாகவே எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால் கொஞ்சம் பிரிக்க கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. பிளாக் கலரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிளாக் கலர் அதில் வந்து ஒரு ஹார்ட்டு அண்ட் அது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹார்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல்லாகவே கலராக வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் ஹார்ட் வந்து இருந்துச்சு. என்னோட ஃபேவரட் கலர் வந்து பிளாக் தான். ஸோ அதனால் பிளாக்லேயே வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நானும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இப்போ போயிட்டு இன்றைக்கி எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் வந்து மண்டே வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இல்லை வேணாம், நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். வீடியோ எடிட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் நைட்டு டின்னருக்கு தோசை வந்து சாப்பிட்ருந்தேன். அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நிவி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.